சுப்ரமணியன் சார், ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் அனுமதி கோ பேசலாங்க. ஹோஸ்டா மாத்திருங்க. வந்திருக்காங்க. ஆ, கொஞ்சம் கோ ஹோஸ்டா மாத்துங்க. இருக்காரு, கோஹோஸ்ட்ல தான் இருக்காரு. இல்ல இல்ல. நன்றிங்க. ஓகே. இப்பதான் அன்மியூட் ஆச்சு. ஓகே. யா யா. நீங்க கோ ஹோஸ்டா மாத்திருங்க சுப்ரமணியன். கோ ஹோஸ்ட் ஆகலன்னு. என்னங்க? ஓகே, கோ ஹோஸ்ட் ஓகேங்க ஆயிட்டாங்க. ஐயா. ஓகே ஓகே ஐயா, தொடரலாம். வாழ்க வளமுடன். ஆமா, இந்த பவர் பாயிண்ட் அப்புறம் பண்ண வச்சுக்கலாம். இந்த ஸ்லைட்ஸு ரைட் ஒன்று நம்ம சொல்லும்போது போடலாங்க சுப்பிரமணியம் சார். ஓகே, ஓகே. நன்றிங்க. அன்பார்ந்த சார்ந்த மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பேராசிரியர் முத்து அவர்கள் குறிப்பிட்டார் போல அடுத்தவருடைய நல்ல ஆசையோடு தான் நம்ம ஏதோ அவர் சொன்னார் 85 வயதிலும் சேவை செய்கிறோன்னு சொன்னாங்க. அவருக்கே நான் ஒரு செய்தி அனுப்பியிருக்கேன், படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இருந்த ஒரு அறிஞர் சிஆர் ராவ், அவரும் இந்த புள்ளியியல் துறையை சார்ந்தவர் தான். அவர் 62 வயசில் அவர் ஓய்வு பெற்று அமெரிக்காவில் வந்து எங்களை போல் அவருடைய பெண் வீட்டில் இருந்துட்டு தொடர்ந்து பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணி புரிந்திருக்கிறார். அது இங்கே வந்து அந்த வயது வரம்பே கிடையாது. நான் இங்கே விட ஒரு மருத்துவ கல்லூரியில் 80 கடந்த பேராசிரியர் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 102வது வயதில் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். இருப்பார். இப்போ அவருக்கு 105 வயது, நலமாக இருக்கிறார். இப்போ இந்த செய்தி கேட்ட பிறகு இன்னும் நான் 20 ஆண்டு வாழணும்ல, பயனுள்ள வாழ்க்கை வாழணும். அதனாலங்க இந்தியாவில் அந்த ஒரு கருத்து இருக்கிறது. அதை பற்றி நம்ம கவலை இல்லை. இப்போ நாம் அமெரிக்காவில் இருக்கிறதுனால இப்போ அவர் சிஆர் ராவ் அவர்களுடைய ஒரு வழியை பின்பற்றி நம்ம எவ்வளோ ஆண்டுகள் சேவை செய்ய முடியுமோ அவ்வளோ ஆண்டுகள் சேவை செய்யலாம். ஏன்னா பேராசிரியர் முத்து அவர்கள் போன்றவங்க இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது நமக்கு நிச்சயமாக சேவையும் செய்ய முடியும். அதே போல் இப்போ அவர் குறிப்பிட்டார் போல் சில நூல்கள் எழுதிட்டுருக்கு. இப்போ 3வது நூல் கூட எழுதிட்டுருக்கிறேன். அதுக்கு யாரும் தடை சொல்ல முடியாது இல்லையா? வாழ்கோமுடன். ஓகே, ரைட். குறிப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்துள்ள கத்தார் மன்ற பொறுப்பாளர்கள் என்னையும் அழைத்து இந்த உரையை நிகழ்த்த ஒரு 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 வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் அவர்களுக்கும் ஒரு நன்றி. அவர்களோடு இணைந்து இப்போ மிக சிறப்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மற்ற நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகின்றன. என்னுடைய உளமார்ந்த பாராட்டுக்களை கூறி இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வரலாங்க. இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள பொருள் வந்து மனித வாழ்க்கை மாயகாந்த விளைவுகளே. அது மாயன்னு வேற ஒன்றும் இல்லை, மறைப்பொருளாக இருக்கக்கூடிய காந்த விளைவுகள் தான். காலையிலிருந்து இரவு போகிற வரைக்கும், இரவு தூங்குற வரைக்கும், இன்னும் தூங்கும்போது கூட காந்தத்தினுடைய ஒரு விளைவாகத்தான் நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும். அப்போ மனித வாழ்க்கையே காந்தத்தில் தான் இருக்குன்னு சொன்னால் தப்பு இல்லைங்களே. அதை நம்ம அருட்தந்தையுடைய வழியில் அவருடைய நல்லாசையோட சிந்திக்க உள்ளோம். இது முதல் ஒரு குறிப்பு. ரெண்டாவது, இது ஏன் சிந்திக்க வேணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த 5 புலன்களை கொண்டு தான் வாழ்கிறோம். புலன்கள் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்க முடியும்? அதனால் ஆனால் மற்ற ஒரு உயிரினங்களுக்கும் மனிதனுக்கும் என்ன ஒரு வேறுபாடுன்னா, மற்ற உயிரினங்கள் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக வெப்பத்தட்ப நம்ம அந்த வாழ்க்கை தத்துவத்தில் படிச்சிருக்கோம்ல, அதனை சரி செய்வதற்காக என்னென்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு அவருடைய இயற்கை அறிவை அவற்றை வழி நடத்துகின்றன. மனிதனுக்கு 6ஆம் அறிவு என்ற ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறதுனால மனிதன் வந்து உண்மையாகவே அவன் வந்து அடைய வேண்டியது இறைநிலை. தன்னுடைய அறிவை கொண்டு, சிற்றறிவை கொண்டு பேரறிவுக்கு போகணும். அறிவனுடைய படர்க்கை மனம் என்பதை நாம் இப்போ மீண்டும் ஒரு முறை நினைப்படுத்திக் கொள்ள போகிறோம். ஸோ மனதை கொண்டு
இறைநிலையோடு இணைவது தான் மனித வாழ்வின் நோக்கம். ஆனால் அதற்கான சரியான ஒரு குரு அமைப்பு நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரும் பேர். நல்ல குரு அமைச்சிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம அந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு மன அமைதியாகவும் அவ்வப்போது பேரின்பமும் நம்ம அனுபவித்துட்டு இருக்கிறோம். மனித ஒரு மனமானது துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம் 4 ஒரு அனுபவங்களை கொள்ளக்கூடியது. துன்பம், இன்பம் என்பது சாதாரணமாக சொன்னால் கூட மனவளக்கலை பயின்றவர்கள் அருட்தந்தருடைய பயிற்சிகளெல்லாம் முறையாக செய்து அவருடைய வாழ்க்கை நெறி, இப்போ கர்மயோகம், அப்புறம் வேதாத்திர கொள்கைகள், இவற்றை பின்பற்றி வாழ்ந்தால் துன்பமே இல்லாமல் இன்பமாக வாழலாம். ஒன்று. இன்பம் மட்டும் அவ்வப்போது அனுபவிக்கலாம், இன்பத்தே இருந்துடக்கூடாது. இன்பமே மகிழ்ச்சி சொல்கிறாரு, இட் இஸ் ஆக்சலரேட்டட் ஸ்டேட். துன்பம்ன்றது அக்ரவேட்டட் ஸ்டேட். நம்ம இன்பம் அனுபவிக்கும் கூட நம்ம பெரும்பாலும் 13 கடந்துருவோம். அது ஐயா அவர்கள் சொல்ல விஞ்ஞான வழக்கு நான் பின்னால் சொல்கிறேன். ஆக ஒவ்வொரு நாளும் நாம் ஐம்புறங்களை கொண்டு பயன்படுத்தும் போது கூட துன்பம் இல்லாத நம்ம எப்படி இன்பத்தை காப்பது, இன்பத்தை விடவும் இன்பம் அனுபவிக்கிறது நம்முடைய வாழ்வின் நோக்கம் இல்லை. மனவளக்கலை பயின்று ஒரு நிலைக்கு வந்த பிரம்மஞான முடித்தவர்களுக்கு தெரியும், நம்ம நோக்கம் இறைநிலையோடு இருப்பது தான். அதற்கு அமைதி என்பது 24 மணி நேரம் மனதை அமைதி நிலையில் வைத்துக் கொள்ளணும். அதுக்கான வழியை நான் அருட்தந்தர்கள் சொன்னதை நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அப்புறம் அவ்வப்போது நமக்கு மற்ற கடமைகளை செய்யாத போது மற்ற கடமையெல்லாம் முடித்து விட்டு அந்த இறைநிலையோடு ஒன்றி இருப்பது. எங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க அருட்தந்தையவர்கள், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது துரியாதீதம் செய்யுங்க. இப்போ நம்ம இறைநிலை தவம் அது 15 நிமிடங்களோடு செய்யலாங்க. இது போல் நம்ம அவ்வப்போது அங்கே சென்று வரணும். அப்போ என்ன ஆகும், நம்ம அந்த பதிவுகள் நம்ம மூளையில் பதிந்து அது பிரதிபலிக்கும். நம்ம என்ன நம்ம சொல்லுவார் போட்டு வச்சிருக்கோமோ அதுதானே பிரதிபலிக்கும். அதனால் இந்த தவத்தை அடிக்கடி செய்து, அடிக்கடின்னு இல்லை, உங்களுடைய கடமைகள் ஒன்றும் பாதிக்காத அளவு ஒன்றால் ஒன்று கெடாமல் 5 கடமைகளை செய்துவிட்டு ஓய்வு என்றால் மற்ற மக்களைப் போல ஏதோ திரைப்படமோ அல்லது வேறு ஏதாவது குறும்படமோ பார்க்காம நாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து தவம் செய்கிறதுன்னு ஒரு பழக்கம் பெரும்பாலும் நம்ம செய்ய தான் வர்றோம். இதுதான் வாழ்வின் நோக்கம். இதற்கு பயன்படக்கூடியது நம்ம இந்த காந்த விளைவுகளை தெரிந்து கொள்வது தான் என்ற ஒரு கருத்தில் இப்போ நாம் இந்த தலைப்பை பற்றிய ஒரு விரிவான விளக்கம் காண இருக்கிறோம். இப்போ ஐயா அவர்கள் ஒரு பாடலை சொல்லியிருக்காங்க, காந்த தத்துவம் என்ற ஒரு நூல். அவர்கள் அமெரிக்காவில் மிக அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது 1992ஆம் ஆண்டில் அவர்கள் ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்கும்போது அவருக்கு இந்த 12 பாடல்கள் வந்தன. வீடியோ போடலீங்களா சுப்பிரமணி? ஐயா போடலாங்க ஐயா, போடலாம். இந்த நூலை காமிக்கணும்னு பார்க்குறேன். நான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரிதானா? வரதா பார்க்கலாம். வரட்டு. அதனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்னா வீடியோ வேணும்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன் அப்புறம் வெறும் ரைட் பரவாயில்ல. பாருங்க. இந்த சார் வீடியோ கேக்குறாங்க, பிரசன்டேஷன் இல்ல, நீங்க பின் பண்ணணும். ஓகே ஓகே. வீடியோ வருதுங்க ஐயா உங்களுக்கு? வருது, நாம பார்க்கறேன். வருது. மணி நீங்க ஷேரிங்க நிறுத்திடுங்க. ஜஸ்ட் ஸ்டாப் ஷேரிங். சோ ஐயாவோட வீடியோ ஃபுல்லா தெரியும். யார சொல்றீங்க? ஓகேங்க. தொடரலாம். எதுக்காக சொல்றேனுங்க,
இந்த காந்த தத்துவத்தில் இருக்கிற 12 பாடல் இருக்கு இல்லையா, இது உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவினுடைய தொகுப்பு. நம்மளோட அருட்தந்தை அவர்கள் அமெரிக்க நாட்டில் போல்டர் பல்கலைக்கழகம் இருக்குது. அதில் 6 நாள் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு உரையில கூட சொல்கிறார், 6 நாள் தொடர் சொற்பொழிவு காந்தத்தை பற்றி சொல்லி, அங்கே எத்தனை அவங்கெல்லாம் அறிஞ விஞ்ஞானிகள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அதை கேட்டு மிகவும் வியந்தார்கள். அப்போதான் அவங்க கேட்டிருக்காங்க, சாமிஜி, இன் விச் யூனிவர்சிட்டி யூ டிட் ஆல் திஸ் ரிசர்ச்? அவர் சொல்லியிருக்காரு, ஐ ஹவ் நெவர் ஸ்டடிட் இன் எனி யூனிவர்சிட்டி அப்படின்னு போயிட்டு பாருங்கள், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க. ஐ நியூ ஆல் தோஸ் திங்ஸ் ஃப்ரம் சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ். அந்த பேரியக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரிய நூலகத்தில் நாம் தெரிந்து கொண்டு தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்னு சொன்னாராம். இதையெல்லாம் கேட்டு அவர்களெல்லாம் மிகவும் வயந்து தான் அவருக்கு நோபல் பரிசு கூட பரிந்துரை செஞ்சுருக்காங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள். அதனாலங்க இப்போ இல்லாட்டாலும் இனிமேல் எப்படி நீங்கள் 50 இந்த நூற்றாண்டு கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க, எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் பாருங்க. நிச்சயமாக இந்த நூற்றாண்டு கடைசியில் இவருடைய இந்த தத்துவம் உலக அளவில் அனைத்து துறைகளும், மருத்துவத்துறை, இந்த பௌதிகம்னு சொல்லக்கூடிய இயற்பியல், அப்புறம் எல்லா அந்த சயின்ஸ் பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் இருக்குது. அவர் சொல்லுவார், அந்த டெட் எண்ட் ஒரு முட்டு சந்து போல் இருக்குது, முழுமையாகலை ஒரு விஞ்ஞானமும். அதை முழுமையாக்குவதற்கு அந்த மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்று ஆக்க ஞானம் காந்தமே வரப்போகுதுங்க. அதை சொல்லிட்டு இப்போது அந்த பாடலை நான் இப்போ படிக்கணும் பாருங்கள். இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு முறையில் சொன்ன மாதிரி, ஐயா அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே இதை அவர் ஏற்கனவே அவங்க தட்டச்சு வச்சு ஒரு நகல் வச்சுருந்தாங்க என்று கொடுத்து, அன்றைக்கி மாலையை நான் பார்த்தேன் அவரை. நாங்கள் மனநிலையத்தில் வரவேற்றோம் இரவில். ஒரு மறுநாள் அவரை பார்க்கும்போது, இது பாருங்க, இதை கொண்டு போய் வீட்டில் வச்சு மனப்பாடம் பண்ணுங்கள், நான் அடுத்த வாரம் என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னார். அந்த மாதிரி ஏற்கனவே அருட்பேராட்டலான்னு குரல் அடுத்த வருஷம். ஆக சொல்கிறார் பார்த்துங்க, வான்காந்தம் ஜீவகாந்தம். ரைட், அதை விட இன்னும் அது பின்னால் வரேன். 7வது பாடல் காந்த நிலை அறிந்திடில் சொல்றாரு பாருங்க. காந்த நிலை அது தலைப்பே உண்மை பொருளாகி உணர்ந்து விளக்கினேன். நீங்க இல்லத்துல போய் படிங்க அந்த நூலை. காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய். மாயன்னா மறைப்பொருளா இருக்கக்கூடியது. அந்த இறைவனுடைய திருவிளையாடல் அத்தனையும் உங்க மனதிலேயே பார்க்கலாம். நம்ம பேரியக்க மண்டலத்தில் போனால் எல்லாமே காட்சி ஆகுது இல்லை? அது போல அவர் சொல்றாரு. அடுத்து முக்கியம் பாருங்க, மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்பம் துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள். அதான் நான் தலைப்புக்கு எடுத்திருக்கேன். ஆக 5 புலன்கள் மூலம் நம்ம உணர்றோம். அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், மனம். அப்புறம் இது உணருது யாரு? அந்த பர்செப்ஷன் சொல்லக்கூடிய உணர்வை உணர்வதுக்கு நம்ம அறிவு தான். அதான் ஜீவகாந்தத்தை நான் இப்போ அந்த வட்டமெல்லாம் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதில் ஜீவகாந்தத்தினுடைய உட்பொருளாக இருக்கிறது என்னங்க? அறிவு தான். அப்போது ஜீவகாந்தம் உணருது அப்படின்னா அறிவு தான் உணருது. அந்த மாதிரி உணரும் போது அந்த அறிவு மனமாக செயல்படுகிறது. அதனால் அறிவு வேற மனம் வேற இல்லை, அறிவே தான் மனம் வச்சுக்கலாம். இந்த ஒரு அந்த உணரும் போது அறிவுக்கு பேரு மனம். அதான் அவர் சொல்றாரு, மாந்தருக்குள் ஊறு ஓசை மனமொழி சுவை மனம் மற்றும் இன்பம் துன்பையாவும் மாயகாந்த விளைவுகள். நான் இப்போ விளக்க போறேன், முழுசா படிச்சிருங்க. சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட
சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன்னடம். இது வந்து சாதாரண முடியாது. இப்போ நீங்கள்லாம் நல்ல தவம் செய்து அந்த சாந்தமான மனநிலையில் ஆல்ஃபாவில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் சிந்திக்கிறீங்க பாருங்க, உங்கள் மனசில் அப்படியே பதியும். இதில் எந்த ஒரு ஐயம் இல்லை. மீண்டும் ஒரு முறை நீங்கள் இந்த பதிவெல்லாம் ஒரு முறை அதை அடுத்தவங்களுடைய அறிவுரை கேட்டிங்கன்னா இன்னும் ஆழமாக பயந்துடும். ஆக இப்போ இதை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் முன்னுடம். அப்புறம் வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் புதியது விரிந்த அறிவில் இறையுணர விளக்கினேன் விளங்கி. பாருங்க, எல்லாருக்கும் வேந்தரானாலும் அரசனாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த வேதம் ஓதக்கூடியதாலும் சரி, ஒரு வணிகராக இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்தாலும் எல்லோருக்கும் இந்த உண்மை பொருந்தும். அதான் இப்போ நான் விளக்கம் பார்த்துங்க. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு இனிப்பை உட்கொள்கிறோன்னு வச்சுங்க. ஏதோ ஒன்று இப்போ நேற்றுலாம் தீபாவளி இனிப்பை சாப்பிட்ருப்பீங்க. அப்போது அந்த இனிப்பை நாம் வந்து நாவில் போடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஏற்கனவே நாக்கு வழியாக பை டிஃபால்ட்டுன்னு சொல்கிற பாருங்க, ஒரு அலகு, ஒரு யூனிட் இயல்பாகவே காந்த தன்மாற்றம் சுவையாக மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இனிப்பை நாங்கள் உண்ணும்போது அதில் கூடுதலாக இருக்கும். ஒரு 10 யூனிட் இருக்குங்க, 10 அலகு. அப்போது நாக்கில் அந்த இனிப்பு பட்ட உடனே நம்முடைய ஜீவகாந்தம் ரேஸ் ஆகுது 10 அளவுக்கு. அப்போது 10லேருந்து 1ன்னா 9 அலகு கூடுதலாக நம்முடைய ஆற்றலை வெளிக்கொணர்ந்து தான் அந்த இனிப்பை நம்ம உணர முடியும். இது ஒரு மாபெரும் உண்மை. இன்னும் மருத்துவ விஞ்ஞானிகளை புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. ஒன்று ஆச்சுங்களா. இன்னொரு அதோட ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னன்னா, அது அப்படி ஆகும்போது நம்முடைய ஜீவகாந்தம் என்ன இனிப்பு உண்டீங்களோ அதில் இருக்கிற சுவையாக தன்மாற்றம் பெறுகிறது. தன்மாற்றம் பெற்று அதனுடைய உட்பொருளாக இருக்கக்கூடிய அறிவு தான், ஓ இது இப்படி இருக்கு, பாதாம் அல்வா, லட்டு, ஏதோ ஒன்று. அப்படி நேரடியாக நாம் இனிப்பை நாம் உணர்கிறோன்றது தவறு, அது உண்மையல்ல. இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்முடைய ஜீவகாந்தம் இறைவெளியும் அப்புறம் நம்முடைய நம்ம மன, அதாவது உயிர்வங்களில் உயிர் துகளினுடைய அலை ரெண்டும் சேர்ந்தது தான். அப்போ இறைவெளின்றது என்னங்க? சுத்த வெளி. சுத்த வெளியில் இல்லாத எதுவுமே இல்லை. இப்போ 100 விதமான இனிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே சுத்த வெளியில் அடங்கி இருக்குது. அதனால ஜீவகாந்தத்தில் அடங்கி இருக்குது. 100 விதமான சுவையானாலும் அதுக்கு மேலே இருந்தாலும் அதை தன்மாற்றம் அதை தன்மாற்றம் செய்து உணரக்கூடிய தன்மை நம்முடைய நாக்குக்கு இருக்கிறது. ஜீவகாந்தம் தன்மாற்றம் பெறுவதற்கு நாக்கு ஒரு கருவி. அந்த ஒரு உண்ணக்கூடிய அந்த உணவு இருக்க, அது தூண்டத்தான் செய்த ஒழிய அது நேரடியாக நமக்கு இனிப்பை உணர வைக்கவில்லை. இந்த ஒரு மாபெரும் உண்மை நான் சொன்ன மாதிரி இன்னொரு 10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ 50 ஆண்டுகள உலகம் பூராமல் நிச்சயம் பரவுங்க. ஏன்னா நான் ஐயா அவர்களை நான் பெங்களூர் 1990 போகும்போதுங்க, அங்கே உங்களுக்கு அந்த ஒரு புல்வாய்ந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது. அங்கே இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், ஆல் இந்திய மருத்துவ ஒரு அசோசியேஷன் இருக்குன்னு வச்சிங்களேன், கழகம். அதில் ஒரு 100 மருத்துவர்கள், எல்லாம் அலோபதி மருத்துவர்கள், அந்த பல்கலை மருத்துவர்கள் மற்றவர்கள் வந்தாங்க. நான் அங்கே அவரோட இருந்தேன். அப்போது அவருடைய டாபிக் என்னென்னா ஜீவகாந்தம் தான். சுமார் 1 மணி நேரம் ஒரே, அப்புறம் கேள்வி பதில். முடிச்சு வரும்போது சில பேரோட நான் பேசினேன். அப்போ அவங்க என்ன கேட்டாங்க, இல்லை ஐயா சொல்கிறதுல எல்லாம் உண்மைதாங்க இருக்குது, ஆனால் எங்கள் நூல் இல்லையே, மற்ற நூலில் இது இல்லை, ஆனால் உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். இந்த மாதிரிலாம் கன்வர்ஷன் ஆகி தான் நம்மளாம் உணர்றலாம் தெரியுது அப்படின்னு ஒரு காலத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது மாதிரிங்க
இந்த ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் நாம் இதனால் என்ன பாடம் கற்றுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆற்றலை செலவு செய்துதான் அந்த அனுபவம் சொல்லக்கூடிய என்ஜாய்மெண்ட் ஒவ்வொரு புலன் மூலமும் நாம் அனுபவிக்கிறோம். இது தெரிஞ்சுக்கணும். அதாவது 5 புலன்கள் மூலம் உயிராற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். ஜீவகாந்தம் சிதறுவதால் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். இது எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? இது ஒரு பள்ளி மாணவர் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் தெரிஞ்சுட்டான்னா எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு பாருங்க எவ்வளவு ஒரு கன்வின்சிங்னு ஆங்கிலத்தை சொல்லலாம். நம்ம ஏற்றுக்கொள்ள மாதிரி இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. சரி, ஒரு இனிப்பு சாப்பிட்டீங்களா? சரி, இப்போ 2வது இனிப்பு சாப்பிட்டேன். ஒரு இனிப்பில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்பம் வர வச்சுங்க. 2வது இனிப்பு சாப்பிட்டா அப்போ கூடுதல் 2 மடங்கு இனிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும், இன்பம் கிடைக்கணும் இல்லையே. 2வதுங்கும்போது திகட்டுதுன்றோம். 3வதுன்னா வேண்டவே வேண்டான்றோம். ஏன்? நம்ம நாக்கு வழியாக அதுக்கு மேலே நம்முடைய ஜீவகாந்தம் அந்த இனிப்பாக ரசன் அதை தன்மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. அது இயற்கையினுடைய நியதி. இந்த உண்மை நம்ம இந்த ஒரு நிமிடம் முதல் தெரிந்து கொண்டால் நாம் எவ்வளோ ஒரு விழிப்போடு இருப்போம் பார்த்துங்க. ஸோ ஒவ்வொரு புலன் மூலமாகவும் நாம் அனுபவிக்கும் போது நம்முடைய ஆற்றல் செலவாகிறது. அப்போ 2 வகையில் அப்போ இன்பமோ துன்பமோ எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா, நம்முடைய அந்த குறிப்பிட்ட புலன் வழியாக அது தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த குறிப்பிட்ட சமயத்தில் இப்போ கண்ணு வழியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக அளவிலான கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள்லாம் டென்னிஸ் இங்கே கூட இப்போ சென்ற மாதம் நடைபெற்றது. அங்கே பார்க்குற கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000க்கு மேலே நேர்லி பார்த்தாங்க. அது அமெரிக்க நாட்டில் அது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும். உலகம் பூரா பல கோடிக்கணக்கான பார்த்துருப்பாங்க. சரி, பார்க்கட்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் தான் நம்ம கண் வழியாக உங்களுடைய காந்த ஆற்றலை செலவு செய்ய முடியும். அதுக்கு மேலே நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்கன்னா கண்ணு பாதிக்கப்படும். சின்ன குழந்தைகள் இப்போ கண்ணாடி ஸ்பெக்ஸ் போடுறாங்கன்னா காரணம் அதுதான். அதனால் இதை தெரிந்து கொண்டால் நம்முடைய ஆற்றலை வீண் செய்து நாம் அனுபவிக்கணுமா, அந்த அனுபவம் செய்யணுமா என்ற ஒரு விழிப்புணர்வு வந்துவிடும். இது ஒன்று. இதுக்கு தான் இப்போ இந்த கருத்தை நம்ம எடுத்துக்கிறோம். 2வதுங்க, இப்போது பதிவுன்னு சொல்கிறோம். இப்போது ஒருத்தர் இப்போ நேற்று உணவு உண்டிருக்கலாம், தீபாவளி அப்படின்ட்டு. அது ஒருத்தர் சொல்லும்போது அவர் அனுபவத்தை சொல்கிறார். மீண்டும் அதை பற்றி நமக்கு நினைவு வருது. எந்தெந்த ஒரு பொருள் மூலமாகவோ இல்லை அந்த விளையாட்டு போகிற நிகழ்ச்சி மூலமாகவோ ஒருத்தர் இன்பம் அனுபவிச்சாரோ அதை மீண்டும் நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அது எப்படி? இந்த உண்மையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இது ஜீவகாந்த விளைவுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதாவது புலன்கள் மூலமாக அனுபவம் செய்கிறதெல்லாம் ஜீவகாந்த விளைவு தான். அதனால் ஜீவகாந்த செலவு நம்ம அளவை வைத்துக்கொள்ளணும். அப்புறம் இன்பம் என்பது 2 காரணங்கள். ஒன்று, அந்த புலன் தாங்கக்கூடிய அளவுக்குள்ள இருந்தால் இன்பம். உடல் முழுதும் இருக்கக்கூடிய காந்த ஒரு அளவு இருக்குது. மினிமம் கிரிட்டிக்கல் லெவல்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. ஒரு 100ன்னு வச்சுக்கோங்க. அது கீழே வந்தாலும் துன்பம் தான். ஆக இந்த 2 காரணிகளை வைத்துக்கொண்டு நாம் இன்பம் துன்பம் அனுபவிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ 2வது என்னென்னா பதிவுகள். இப்போ பதிவுகள் எங்கேயுமே இது வரைக்கும் எந்த ஒரு விஞ்ஞானத்திலையோ இன்னும் மெய்ஞானத்தில் கூட இருக்கலாம். இப்போ திருவள்ளுவர் கூட சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் இவைதான் வகை தெய்வான் கட்டை உலகு அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. அது எப்படி விளக்க முடியல, அவ்வளோதான். அது பொருள் தான் சொல்ல முடியும். ஆனால் அருட்தந்தையர் அந்த பதிவை பற்றி ஒரு பாடலை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐயா, அந்த பாடல் நீங்கள் கொஞ்சம் பசு ஒன்றை பார்க்கின்றோம் பாருங்க.
ஏன் நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த அனுபவம் செய்யணுன்ற எண்ணம் வருதுன்னா, அந்த புலன்களில் பதிந்து, மூளையில பதிந்து, கருமையத்தில் பதிந்து, அது இந்த மூன்றுக்குள்ள தொடர்புல அந்த நினைவு வருது பாருங்க. கரெக்ட். ஆமாம், அதை நான் படிச்சிடுறேன். இன்னைக்கு சுருக்கமாகவே முடிச்சிடுறேன் நான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன கேட்டோமோ அது அத்தனையும் உங்களுக்கு மனசில் நல்ல பதியும். அதுக்கப்புறம் பின்னாலே உங்களுக்கு அதை நினைவு கூற முடியும். வாழ்வோமுடன். இப்போ எண்ணம் என்றே தலைப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு பசுவை பார்க்கும்போது என்னுடைய கண்ணை ஒருத்தர் பார்த்தாங்கன்னா பசு முழுவதும் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு சுருக்கி ஈர்ப்பாக வைக்கிறது. காந்தத்தினுடைய தனி சிறப்புன்னா கிராவிட்டி, அதான் தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தம் ஆற்றல். அந்த பசுவை சுருக்கி நம்ம சாதாரணமாக வீடியோ எல்லாம் சொல்கிறீங்களா, அதுபோல் சின்னதாக கொண்டாந்து கண்ணில் பதிய வச்சிருக்குது. பசு உருவம் மூளையில், அதுக்கு மேலே பசு உருவம் மூளையில் அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து, அப்புறம் பாருங்கள் மூளை செல்கிறது. இது இயற்கை நீதி பிரகாரம் நடக்குது. அங்கே இன்னும் அந்த உருவமெல்லாம் இல்லை, புள்ளி. ஆனால் புள்ளியில் பசு இருக்குது. அதான் இப்போ நம்ம அதுதான் ஐயா சொல்கிற மாதிரி இன்னைக்கு கணிப்பொறி வந்தாச்சு. கணிப்பொறியில் எத்தனை பதிவுகளை நம்ம பதிவு செய்கிறோம், அப்புறம் வேணும்போது அதை எடுத்துக்கிறோம் இல்லையா? அது போல் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய் பாருங்க, அலையாய் விடுகிறது. இன்னும் நுண்ணியது ஜீவகாந்தன்றது உடல் முழுவதும் இருக்கு, உடல் முழுவதும் பரவும். அந்த ஜீவகாந்தன் உட்பொருளாகிய அந்த அறிவு உடல் முழுவதும் பரப்புகிறது. ஒன்று பரவி பசு உருவம் ஜீவகாந்த பரநிலையில் ஆழ்ந்து பரவி ஈர்ப்பாகிவிடும். ஜீவகாந்தத்தின் உட்பொருளாக இருக்கிற சுத்தவெளி, அந்த சுத்தவெளியோடு அது கலந்து எங்கே ஜீவகாந்த களத்தில் பசு மற்றும் பதிவு எல்லாம் பசு உருவம் ஜீவகாந்த பரநிலையாழ்ந்து பரவி ஈர்ப்பாகிவிடும். ஜீவகாந்த களத்தில் பசு மற்றும் பதிவெல்லாம் மனச்சூழலுக்கேற்ப பருத்து மூளை செல் விரிக்க எண்ணமாக மலரும். அந்த உடல் முழுவதும் பரவி அந்த ஜீவகாந்தத்தினுடைய மையமாகிய கருமையத்தில் போய் ஈர்ப்பாகிவிடும். அங்கே அலை வடிவத்தில் எப்படி ஒரு மரத்தினுடைய வளர்ச்சி எல்லாமே அவனுடைய விதையில சுருக்கி வச்சிருக்கிற மாதிரி நம்முடைய எல்லா அனுபவங்களும் அந்த கருமையத்தில் சுருக்கி வச்சிருக்குது. அப்புறம் சொல்கிறார் பாட்டுங்க, அந்த பதிவு என்னவாகும், மனச்சூழலுக்கேற்ப பருத்து மூளை செல் விரிக்க எண்ணமாக மலரும். இந்த மூளைக்கும் கருமையத்துக்கும் உள்ள ஒரு உறவு எப்படின்னா, நீங்கள் எதேச்சியாக அந்த மனச்சூழல் நீங்கள் பீட்டாவில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பீட்டா சுழல் உங்கள் மனதுக்கு வரும்போது அந்த பசு பற்றிய நினைவு வரும். அது அப்படியே மூளை கருமையத்திலிருந்து மேலே எடுத்து நமக்கு ஆக்காட்சியாக அந்த பசுவை காமிக்குது. பசு எப்போ பார்த்தோம், ஆனால் எப்போ பார்த்தாலும் நம்ம அங்கே பதிவு இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, நாம நினச்சி அதை பற்றி நம்ம சொல்லணும்னு நினச்சா வரும். இதுதான் எண்ணம்னு சொல்கிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா ஏற்கனவே பதிஞ்சிருக்குது, அது அவ்வப்போது நினைவாக வரும். இப்போ தெரிஞ்சிட்டோமா, அப்போ நம்ம ஏன் இந்த புலன்கள் மூலம் அனுபவிச்சதெல்லாம் மீண்டும் மீண்டும் நம்ம அனுபவிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது. பார்த்தீங்க, இத்தனை ஞானிலாம் சொல்லியிருக்காங்க, புத்தர் போன்றவங்கெல்லாம் இந்த புலன்களே தான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அழிவுக்கே காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஓரளவுக்கு உண்மை தான். ஆனால் ஐயா அவர்கள் அதுதான் நமக்கு அகத்தாய்வில் ஆசை சீரமைத்தல் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால் அதனை கொண்டு நாம் அந்த பதிவுகள் எல்லாம் நாம் நீக்கிக்கிறோம். அதுக்கு தான் நம்ம பஞ்சேந்திர தவம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, ஐயா பாருங்கள், சாதாரணமாகவே ஒரு பாடலை முதல்ல சொல்லிடுங்க, அதுவும் ஞானக்கடன் சொல்லியிருக்கேன், நான் படித்து காமிக்கிறேன். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க
உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். ஏன் சக்தி அதிகமாகுது? நீங்கள் இப்போ துரியத்தை நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மனச்சுழல் வேகம் ஆல்ஃபாவில் அடித்தளத்தில் வந்துடுது. 13லேருந்து 8, 7 கூட வருதுன்றாங்க மகர்ஷி. அப்போ உங்களுக்கு பேரியக்க மண்டல தொடர்பு கிடைக்குது. இன்றைக்கி விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒன்று. அப்போது நான் ஏற்கனவே அந்த படம் பின்னால் காமிங்க, இன்றைக்கி ஏற்கனவே முதல்ல காமிச்சாங்களே, அந்த சுழல் வேகம் குறைய குறைய நம்முடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர்த்துகளுடைய வேகம் குறைஞ்சு மற்றவெல்லாம் நெருங்கி சுழல ஆரம்பித்து அதிக நம்முடைய ஒரு குறிப்பிட்ட பருமனுக்குள்ள அதிக எண்ணிக்கையிலான நம்ம உயிரணுக்கள் நம்ம உயிர்த்துகள் தங்க முடியும். அப்போ அதிக உயிர்த்துகள் இருந்ததுன்னா இப்போ ஜீவகாந்தம் அதிகமாகும்ல. ஆனால் ஜீவகாந்தம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பருமனத்தில் இருந்து எப்படி இருக்கும்? திணிவு அதிகமாகும், இன்டென்சிட்டி. அதுதான் அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதான் ஒன்றி. அப்புறம் என்ன சொல்கிறார்? அதை விட அன்று அன்று அடைந்த அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நட்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். இந்த உண்மை இன்னும் யாருக்கும் தெரியாது நம்ம தவிர, அதாவது மனவளக்கை என்பவர்கள் தவிர. ஆக புலன்களே வெல்லதான் பாருங்க. இது எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? எல்லா ஞானிகளும் என்ன சொல்கிறாங்க? புலன்கள் தான் வாழ்க்கையினுடைய ஒரு துன்பத்துக்கு காரணம். அது உண்மைதான். ஒரு பேராசிரியர் சொல்லுவார், பேராசிரியர் தியாகராஜன் ஐயா அவர்கள் ஆட்சந்தோடு இருந்தவங்க ஒரு முறை சொன்னது எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. அதாவது சில உயிரினங்கள்லாம் ஒரு புலனால் மயங்கி வாழ்க்கை வீணாக போகுது. குறிப்பாக அவர் சொல்ல, ஒரு மான் நீங்கள் ஒரு பறை ஒலியில் மயங்கி ஒரு வலையில் சிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் மனிதன் 5 புலன்களாலும் மயங்குறான். ஏன்னா அது அந்த மயக்க நிலை, விழிப்பு நிலை இல்லாத போது அதை அதையே மீண்டும் மீண்டும் செய்யணும்னு நினைக்கிறது. இப்படி தாங்க சிறு பிள்ளைகளாம் பார்க்க முடியல. 10 வயசு குழந்தைகளாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பொழுதுபோறதுன்னு தெரியல. இந்த மாதிரி குளிர்காலத்தெல்லாம் வெளியில் போய் விளையாட முடியலன்னா மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு அவங்க இந்த மாதிரி கண்ணுடைய காட்சி காணணும். எப்படியோ ஏற்கனவே எப்படி எதில் அவங்க இன்வால்மெண்ட் வச்சாங்களோ அதில் தான் செல்லணும்னு நினைக்கிறாங்க. மற்றவங்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கெல்லாம் அப்படி தான் செய்துட்ருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அது பாதிப்புன்னு தெரியாமல். அதனால் நாம் இந்த மனவளக்கலை மூலமாக இந்த பயிற்சியெல்லாம் செய்து அந்த புலன்களையே நாம் வெல்லலாம் தெரிஞ்சிட்டோம். அதுக்காக நம்ம அதை அதிகமாக அனுபவிக்கலாம் அர்த்தம் இல்லை, அளவோட முறையை வச்சுக்கலாம். இன்னொன்று, அருத்தந்தர்கள் சுமார் 30 ஆண்டுக்கு மேலே ஆராய்ச்சி செய்துங்க இந்த புலன்கள் நல்லா இருக்கணுன்றது தான் நம்ம பஞ்சேந்திர தவமே கொடுத்துருக்காரு. இப்போ ஒவ்வொரு புலன் மீது நம்ம தவம் பண்ணும்போது, கண்ணு மீது தவம் பண்ணணும்னு என்ன ஆகுது? இப்போ 2 கண்களையும் ஒரு கற்பனை கோட்டினால் இணைத்து கொண்டு ஒரே சமயத்தில் கண்கள் மீது மனம் வைத்து தவம் செய்கிறோம். மனம் என்பது ஜீவகாந்த அலை. இப்போ நாம கண்கள் மீது செலுத்தும் போது அந்த அலையாக செல்லும்ல, அது என்ன ஆகுதுன்னா கண்ணில் பாயுது. கண்ணில் நாம் செலுத்துகிறோம். அது அந்த மனமாகிய ஜீவகாந்தம் கண்ணில் ஒரு 2 மணித்துளிகள் 3 மணித்துளிகள் இருந்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அங்கே அந்த ஜீவகாந்தம் கூடும் பார்த்தீங்களா? அதிகரிக்கும். 1. அதே போல் இந்த மாதிரி தவம் செய்யும்போது நம்ம மனம் ஒரு அறிவு நிலையில் இருக்கு, அந்த பீட்டால் இல்லை. அதனால் அந்த வகையிலும் நம்முடைய கண் வழியாக அதை பார்க்கணும் இதை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கிற அந்த பீட்டா, அந்த உடல் உணர்வில் 14லேருந்து 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், அதில் ஒரு பெற்ற அனுபவங்கள் எல்லாம் அந்த பதிவெல்லாம் நீங்கிடும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த நூலும் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன். அருத்தந்தர்கள் நேரடியாக எங்களை பயிற்சி கொடுக்கும்போது சொன்னது நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆக பஞ்சேந்திர தவம் நீங்கள் எத்தனை பேர் வாரம் 1 நாள் 2 நாள் செய்கிறீங்களோ தெரியல. ஏன்னா நாமெல்லாம் ரொம்ப பேர் பெற்றவர்கள். இப்போ 160 ஆண்டு. ஏன் நம்ம சிஆர் ராவ் மாதிரி
அவர் 105 ஆண்டு இருந்திருக்காரு இல்லையா? நம்ம புலன்கள் வந்து இயற்கையால் வடிவமைக்கப்பட்டு 120 ஆண்டுகள் இயல்பாக அனுபவம் செய்வதற்காக தான் நமக்கு அமைச்சிருக்கு. இப்போ நம்ம செயல்களாக தான் 60லையோ 70லையோ அதுக்கு முன்னாலே பாதிப்பை ஏற்படுது. அது நான் கேள்விப்பட்டேன். அது கொஞ்சம் நகைச்சுவையாக நான் இங்கே சென்னையில் ஒரு அகத்தாய் நடத்தும்போது அம்மையார் சொன்னாங்க. அங்கே பெரும்பாலும் பெண்கள் சேப்பாக்கம் மனவழக்கம் பண்ணால் நான் இங்கே பணி செய்யும்போது தொடங்கி வச்சேன். அகத்தாய் நடத்தும்போது இதை பற்றி என்ன ரொம்ப சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறது சரிதாங்க ஐயா. என்னுடைய மாமியார் வந்து அவங்களுக்கு ஒரு 80 வயசு மேலே ஆயிடுத்து. நான் எல்லாருக்கும் சமைக்கிற மாதிரி தான் சமைக்கிறேன். அப்புறம் மாலையில் என்னுடைய கணவர்கிட்ட, அதாவது பையன்கிட்ட வந்து ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா இருக்க உங்களுடைய மனைவி சமையலில் ஒன்றுமே இல்லை, உப்பு தெரியல, காரம் தெரியல, சப்பனே இருக்கு அப்படின்னாங்களா. அதான் அப்போ அவங்க நாக்கில் இப்போ இந்த மாதிரி தவம் பண்ணியிருந்தா 90 வயசு 100 வயதுலையும் கூட நீங்கள் அந்த சுவை உணரலாம். ஒரு குறிப்பிட்ட வயது மேலே டீஜென்ரேஷன் முறையில் ஒவ்வொரு புலனும் தன்னுடைய உணரும் தன்மை குறையும். மூளை கூட அதை குறைக்காம இருக்கிறதுக்கு நம்ம ரீஜென்ரேஷன் பண்ணுறோம் இந்த பஞ்சேந்திர தவத்தில். இப்போ இந்த ஒரு செய்தி கேட்ட பிறகு நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து செய்வீங்க என்று நான் உளமாற நம்புகிறேன். எனவே இந்த 2 செய்தியை நம்ம இப்போ தெரிந்து கொண்டோம். ஒன்று, இந்த புலன்கள் எப்படி நாம் உணர்கிறோம் ஒன்று. 2வது, புலன்களிலே நாம் உணர்ந்தது ஏன் மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டுது, பதிவுகள். அப்போ பதிவுகளை போக்குறதுக்கு நம்ம ஏற்கனவே அகத்தாய்வு செய்கிறோம், எண்ணத்திலே தொடங்குகிறோம். இந்த மாதிரி எண்ணம் வருதுன்னா நாம் இனிமேல் இந்த எண்ணம் வராமல் காத்துக்கொள்வேன் என்று. இப்போ சில பேர் நம்ப கூட மாட்டாங்க, ஆனால் அகத்தாய்வு செய்கிறவங்களும் நம்புவாங்க. ஏன்னா நீங்கள் இந்த சங்கல்பம் செய்யும்போது ஆல்ஃபாவில் இருக்கீங்க. நீங்கள் எந்த ஒரு வாழ்த்து கூட துரியத்தை தான் செய்யணும். அப்போ ஆல்ஃபாவில் இருக்கிற மன வலிமை, அதை சொன்னாங்க, ஒன்றின்றி பழக்க அறிவு உறுதி நுட்பம் சக்தி. அந்த நுட்பத்தோடு நீங்கள் சங்கல்பம் போடும்போது பழைய அனுபவம் அப்படியே ஒரு ட்ரேஸ் மாதிரி வந்தால் கூட இது முன்னால் நிற்கும், அது மறைந்து போகும். இது ஒரு பெரிய விஞ்ஞான உண்மை. என்ன மற்றவர்கள்லாம் உணர்ந்து வெளியிடணுன்றது தான் அடுத்தவங்களுடைய விருப்பம், எங்களை போன்றவர்கள் விருப்பம். எனவே இத்தோடு நான் இப்போ நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னும் இருக்கிற நேரத்தில் எல்லாரும், ஏன்னா அடுத்த பகுதியில் செயல் விழுத்தத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். எப்படி அந்த காந்த விளைவுகள் நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் எண்ணம் சொல் செயலால் நம்ம என்ன ஒரு செய்தாலும், என்ன ஒரு செயற்பாட்டில் செய்தாலும் கூட அது சரியான விளைவை சரியான நேரத்தில் சரியான ஒரு மனிதர் மூலமோ இயற்கையாகவோ நமக்கு கிடைக்கப்பெறுகிறது என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு நம்முடைய எண்ணம் செயலை சீரமைத்து கொள்ளலாம் என்பதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த பயன்பெற்ற அனைத்து அருளாளர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி. தொடர்ந்து நீங்கள் இந்த பதிவையும் கேட்டு உங்களாய்க்கொள்ளுங்க. இந்த உண்மையெல்லாம் உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி கடைப்பிடித்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் இந்த உரை ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த கத்தார் மன்ற பொறுப்பாளர்கள், குறிப்பாக பேராசிரியர் முத்து, பேராசிரியர் குமரேசன் போன்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு தலைப்புல எங்களுக்கு காந்தத்தோட விளைவுகள் பற்றி ரொம்ப அருமையா தெளிவா விளக்க அளித்ததற்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்க தான் நன்றி சொல்லணும். எப்படி காந்தம் நம்ம புலங்கள் மூலம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பத்தியும், அதாவது இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு டேக்கப் பாயிண்ட் என்னன்னா, விழிப்பு நிலை இல்லாத போது மயக்க நிலை வந்துரும். ஏன்னாக்க அந்த புலன்கள் அது செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால